டிஎன்டெட் 2025 பேப்பர் 2ஓட சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸோட கீ ஆன்சர்ஸ் தான் புக் ப்ரூஃபோட பார்க்க போறோம். கொஷின் புக்லெட் சீரீஸ் ஏல இருந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 91ல இருந்து 150th கொஷின் 60 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ரோல் பிளே பண்றது இங்க சோஷியல் சயின்ஸ் தான். ஓகே, 91 பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு சொன்னது மார்க்கோ போலோ. 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இங்க ஸ்டாண்டர்ட்ஸ், டேர்ம் அண்ட் பேஜ் நம்பர் வந்து ஆல்ரெடி இதுல மார்க் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த பேஜஸ் எல்லாம் நோட் பண்றதுலாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதான ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்சிமம் 6th 7th 8th இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. 92 எரிமலைகளில் பொருந்தாதது ஜப்பானில் உள்ள பியூஜியாமா. 93 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றமா மாத்தினவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இப்ப இதுக்கு போராடினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். பட் அங்க அதிகாரத்துல இருந்தவங்க தான் நமக்கு அது வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு 8th 92வது பக்கத்துல இருக்கு. இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியில இருந்து பெறப்பட்டது? லத்தீன். பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. இது ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம மதராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 96வது கேள்வி, இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. கூற்று 1, கூற்று 2 அரசமைப்பு உறுப்புகள் 124 முதல் 147 வரை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி கூறுகிறது. சரி. உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. ரெண்டுமே சரியான கூற்றுதான். ஏ, விடை ஏ. எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? ஆற்காட்டு போர். இந்த போர்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆற்காட்டு போர். அடுத்தது 99 தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்தது? உருமாறிய பாறைகள். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி லீடிக் அகழி. பட்டியல் 1 பட்டியல் 2 நம்ம பொருத்தணும். ஸோ இதோட 101 இதோட மேட்சோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10th இருக்கு. 10th இருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி பாருங்க. 101வது கேள்வியோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆட்ரிலார்டு. 103 இந்தியாவின் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. 7th இருக்கு. கெட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் ஆண்டஸ். இது 5th இருக்கிறதுனால நான் 5th மென்ஷன் பண்ணேன். மற்ற ஸ்டாண்டர்ட்லயுமே இது ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனி. 10th இருக்கு. 10th ஜியோகிராஃபி கொஞ்சம் எப்பவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்கு நியமிக்கப்பட்டது. சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது? கனிமெடே அப்படின்னு இருக்கு. கனிமேட் இது வியாழனோட துணைக்கோள். சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய துணைக்கோள் இதுதான். ஓகே. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை. 10th இருக்கு பாருங்க. இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் பண்டித ரமாபாய். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். 12th இருக்கும். ஆனா அதுல முதலில் அப்படின்ற வார்த்தை இருக்குமா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. பட் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் கண்டிப்பா பண்டித ரமாபாய் தான். டேஷ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி. கந்துகூரி வீரேசலிங்கம். 8th அப்படியே டைரக்டா இருக்கும். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ஆம் விருபாக்சி ராயர். 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு திபெத். 3 திபெத் அந்த மாதிரிலாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரூன் என்பவர் டேஷ் நகரில் நிறுவினார். சூரத். பிரெஞ்சு வணிகம் ஃபர்ஸ்ட் சூரத்ல நிறுவியிருக்கு. தாய் கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா. டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும். பம்பாய் தான் 7 தீவுகளை கொண்ட ஒரு நகரமா இருக்கு. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதம் இறுதி நிலை நுகர்வு மாற்றம். நுகர்வு நாட்டம். சி ஆன்சர். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஹெய்லி தேசிய பூங்கா. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஹெய்லி தேசிய பூங்கா. அதுக்கு இன்னொரு நேமும் கொடுத்திருப்பாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது? ரகசிய சேவை பணியகம் SSB. 8th 250 அது மட்டும்தான்
பங்கு பெறாதது. மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது. அடுத்தது இணை. சரியான இணையை கண்டறிக. காஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். மத்த எல்லாமே இணை தவறா இருக்கு. நம்மள கேட்கறது சரிதானே? ஓகே. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 61வது. இது பாலிட்டியில இருக்கு, 12th பாலிட்டியில இருக்கு. கீழ்கண்டவற்றுள் 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்ட மாற்ற முறையாகும். சரி. இது வணிகத்தின் முதல் படிவம். இதுவும் சரி. கூற்று 2மே சரி. 9th புக்ல இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டவுட்டே வேணா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். பட்டியல் 1, பட்டியல் 2 ரெண்டையும் மேட்ச் பண்ணி சி ஆன்சர் இது. பாருங்க, 124க்கு ஆன்சர் சி. சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலையங்கள் பள்ளிச்சந்தம். ஒரு பாக்ஸ்ல ஒன்னொன்னு பேரையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. பள்ளிச்சந்தம். இவங்களுக்கு கொடுத்த நிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னு. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? 4ஆம் கிறிஸ்டியன். 8th இருக்கு. பேஜ் நம்பர் 7ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்தது மலைகளை நம்ம மேட்ச் பண்ணணும். 127 வெள்ளையங்கிரி மலை, ஜவாது மலை, கோத்தகிரி, ஆனைமலை. ஆன்சர் டி 7th இருக்கு. சூயஸ் கால்வாய் மத்திய தரக்கடலையும் டேஷையும் இணைக்கிறது, செங்கடலையும் இணைக்கிறது. முதலில் அரசு என்னும் சொல் மாக்கியவழி. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ஜூலை 17, 1996. 8th இருக்கு இது. பாருங்க, ஏ ஆன்சர். மறுபடியும் காட்டுறேன், ஏ. வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி வட கனடா. வட அமெரிக்கா, வட கனடா. 8th 5th பேஜ்ல இருக்கு. டேஷ் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறாகும். லாம்பட் பனியாறு. 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் இனோடி குன்கா. 8th இருக்கும். 8th எவ்வளவு கொஸ்டின்ஸ் பாருங்க. 8th மட்டும் பார்த்திருந்தாலே நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சவானா. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யுவான் சுவாங். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யுவான் சுவாங். சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் வெளியிட்டவர் டாட்வெல். நாட்குறிப்பு பதிவுகளை டாட்வெல். பிருத்திவிராஜ ரசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் சந்த் பாரதை. இது பிருத்திவிராஜ் பத்தின கதை. நல்லா இருக்கும் அந்த கதை. சந்த் பாரத். அந்த கதையை எழுதினவர் சந்த் பாரத். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். 8th இருக்கு. பன்னாட்டு தேசிய கோடு அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. பசிபிக் பெருங்கடல். போர் கேட்டிருக்காங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போர், மைசூர் போர். 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். ஈஸியான ஆன்சர் தான் இது. 150th டி. 8th இருக்கு, டி. டாஸ்மேனியா டேஷ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிள் தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. 8th இருக்கு. 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி நீர்ச்சந்தி. அதுக்கு மேல இதுவும் பாக்ஸ் கண்டென்ட் தான். 7th 3rd termல இருக்கும். நீர்ச்சந்தி. சின்ன நீர்வழிக்கு பேரு நீர்ச்சந்தி. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகளின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். ஆமா, கரெக்ட். உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவும் கரெக்ட். இதுவும் பாக்ஸ் கண்டென்ட் தான். வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமி தப்பு. மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும். கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. கரெக்ட். அப்ப வாக்கியம் 1 தவறானது, வாக்கியம் 2 சரியானது. இது 10th புக்ல இருக்கு. பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் டேஷ் ஆறு அழைக்கப்படுகிறது. மிசிசிப்பி நதி. இது நமக்கு ஜெனரலாவே தெரியும். 7th 3rd termல இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது? 4வது பட்டியல். 147வது கேள்வி. கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது? இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இதுல தப்பா இருக்கு. வட்டி விகித அளவு. இப்ப அடுத்தது 149வது கேள்வி படிக்கும்பொழுது இதை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். விடை வட்டி விகித அளவு. ஓகேங்களா?
148. கீழ்கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம்? கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. கரெக்ட். 8th இந்த லெசன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். கரிசல் மண் தான் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. இப்ப கூற்று பாருங்க. இப்ப நான் முன்னாடி 47வது கேள்வி சொல்லியிருந்தேன்ல, அது பாருங்க. கூற்றியே சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். கரெக்டா? காரணம் பாருங்க. இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது. என்னென்ன குறியீடு? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் வேலை வாய்ப்பின்மை. இதுல பாருங்க, இப்ப நம்ம இந்த கேள்வி என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சமூக பொருளாதார மேம்பாடு சம்பந்தமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட எதை கொண்டு அளவிடப்படுகிறதுன்னு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பின் அளவு. 146வது கேள்வியில இது 3மே இருக்கும். அப்ப எது பொருந்தாதது? வட்டி விகித அளவு தான் பொருந்தாதது. சோ இந்த விடை ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கலாம். ரெண்டுமே சரி. கூற்று ஏ சரியானது, காரணமும் சரியானது. 8th இருக்கு இது. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். 6th இருக்கு. வெறும் 6, 7, 8 படிச்சிருந்தாலே கண்டிப்பா இந்த தேர்வை நம்ம எளிமையா கையாண்டிருக்கலாம். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். 100% வந்து நம்பகமான விடைகள் தான் இது. நீங்க தாராளமா உங்களோட கீ ஆன்சர்ஸை இதோட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டே கனெக்டட். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சரியான ஆன்சர்ஸ் வந்து தேவைப்படும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேவை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.